டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் தோசை தான், சாம்பார் ரெடி. அதுக்கு தொட்டுக்க நம்ம தக்காளி சட்னி தான் வைக்க போகிறோம். ஸோ அதனால் எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் நம்மளோட உளுந்து, கடலைப்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகா இல்லைன்னா காஞ்ச மிளகா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு இனி தக்காளி சேர்க்க போகிறோம். இப்போ வந்து தக்காளி போட்டாச்சு, நம்மளோட கொத்தமல்லி இலையும் போட்டோம். இது வந்து லைட்டாக வந்தால் போதும். நம்ம மிக்சியில் போட்டு தான் அடிக்க போகிறோம். ஸோ சூடு ஆகணும்னா மிக்சியில் போட்டு அடித்து தாளிக்க போகிறோம். இனி சூடு ஆகினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி தாளிக்க போகிறோம். இங்கே பார்த்திங்கன்னா நல்ல முருவலாக அழகாக வந்துருச்சு. ஒன் சைடு இது பண்ணியிருக்கேன், அடுத்த சைட்லேயும் இது பண்ண போகிறோம். சாம்பார் ரெடி ஆகிட்டு இனி இதுக்கு டீ சூப்பர் இஞ்சி டீ போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் என்னோடய ரெசிபி இன்னைக்கு மார்னிங். ஸோ இந்த மாதிரி கடுகு தாளித்து நம்ம கொட்டி நம்ம தோசைக்கு இதமாக அழகாக தோசை சுட்டும் பார்த்திங்களா வச்சு சாயும் வச்சு சாப்பிட்டோன்னா மார்னிங் பிரேக். நான் பாவக்காவை வந்து தோரம் வைக்க போகிறேன். ஸோ அதனால் எண்ணெய், கடுகு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட காஞ்ச மிளகாலாம் போட்டுட்டு, ஸோ இதில் வெங்காயம், பச்சை மிளகா, கேரட்டு, அதுக்கப்புறம் பாவக்காய், உப்பு, மஞ்சள் பொடி, தேங்காய் எல்லாம் சேர்த்து பிசைஞ்சு வச்சுருக்கிறேன். ஸோ இதை வந்து தண்ணி தொளித்து நம்ம வந்து மூடி போட்டு வேக. இப்போ நல்ல மிளகு குழம்பு இருக்குல்ல, பூண்டு மிளகு குழம்பு இருக்குது. இதையும் வச்சு நம்ம வந்து பாவக்காய் தோரன்னு நம்ம அப்பளம்லாம் சுட்டு சாப்பிட போகிறோம். இப்போ நல்லா பார்த்திங்கன்னா பாவக்காய் தோரன் ரெடி ஆகிட்டு, ஸோ எனக்கு வந்து அப்பளமும் நம்ம சீனி வெரைக்காய் வந்து லாஸ்ட்டு சம்மர் இதில் போட்டிருந்தோம்ல, ஸோ அதெல்லாம் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தது தான் ஒரு பாக்ஸில் வச்சுருந்தேன். ஸோ அதையும் நம்ம பொரிச்சு எடுக்கணும். மிளகு குழம்புக்கு போட்டுங்க, பூண்டு மிளகு குழம்புக்கு இந்தமாரி பப்படம் இந்தமாரி வறுத்து இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் வந்து சின்ன வயசில் அம்மா வந்து இப்படி பண்ணுவாங்க. எங்கள் டேடிக்கு பயங்கரமாக பிடிக்கும். ஸோ அதனால தான் இன்றைக்கி ஞாபகம் வந்தது. எல்லாமே இன்றைக்கி அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரியே தான் சமைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பொரிச்சு சீனி வரைக்கும், அதுக்கப்புறம் பப்படம் இதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது சூப்பர் டேஸ்ட். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா லஞ்ச் ரெடி ஆகிட்டா. நம்ம பூண்டு மிளகு குழம்பு, ரைஸு, பாவக்காய் தோரன்னு, அப்புறம் பார்த்திங்கன்னா வறுத்தது. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் என்னதுன்னு சொல்லுங்கள். நல்லா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோஸோடு உங்களை பார்க்கலாம். பை பை, டேக்.